அரசாங்கத்திற்கும் ஆர்ம் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கும் இடையிலான கூட்டு முயற்சி தொடர்பான விசாரணை குறித்து வாக்குமூலம் அளிக்க பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லிக்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC சம்மன் அனுப்பியுள்ளது. வரும் மே 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு புத்ராஜயாவில் உள்ள ஆணையத்தின் தலைமையகத்தில் ஆஜராகுமாறு தமக்கு நோட்டீஸ் கிடைத்துள்ளதாக ரஃபீசி உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பர்காசா எனும் அரசு சாரா அமைப்பு அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெறுவதாகவும் இந்த ஒப்பந்தத்தில் எவ்வித பண பரிமாற்றமும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். துரிதமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படும் புகாரில் அதிகார துஷ்பிரயோகம் அல்லது அமைச்சரவையை தவறாக வழிநடத்தியதாக தம்மீது குற்றம் சாட்டப்பட வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதுவாக இருப்பினும் தனது வழக்கறிஞர் குழுவுடன் சட்ட ரீதியாக இதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் நாட்டின் குறைக்கடத்தி தொழில்துறை வளர்ச்சிக்கு இந்த திட்டம் மிக முக்கியமானது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.